எனக்கு பெருசா பேசலாம் பழக்கம். பேசிக்கலி ஐ எம் ஷை டைப். அது இப்படி வேற ஒரு ஓப்பனிங் பயமா இருக்கு மாதிரி யாராவது சொன்னாலே கொஞ்சம் பயமா. டெடெக்ஸ் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பேரே பயமா இருந்தது. ஏன்னா இங்கே சில பேருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், எனக்கு கொஞ்சம் கூட இங்கிலீஷ் தெரியாது. இப்பெல்லாம் நான் என்ன சொல்றேன்னு சாரா சிரிச்சிட்டு இருக்கேன். சரி டெடெக்ஸ்ல பேசுவோம். அதான் இதெல்லாம் போட்டுன்னா எனக்கு ஏதோ பைலட் ஃபீல் வருது எனக்கு. டெடெக்ஸ்ல பேசணும். சேலம் சோனா காலேஜ் அவங்களே ரூம் போட்டு, அவங்களே ஸ்டோர் போட்டு, அவங்களே மைக் போட்டு கூப்பிட்டாங்க. அதுல நம்ம நலன் விரும்பியெல்லாம் இருப்பாங்க, நம்ம தம்பிங்க, நம்ம மக்கள் சூப்பர் ஸ்டார் அபிஷேக் ராஜா, அது அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் சிவகாம் சீரியல் நடிகர். இது மாதிரி நம்ம நலன் விரும்பிகள்லாம் என்ன சொன்னானே, டெடெக்ஸ்ல பேச போறீங்க, கோட் ஷூட்லாம் போட்டுருக்கோம், பிளேசர் போட்டுருக்கோம். நான் யோசிச்சேன் பிளேசர் அது இதெல்லாம் பார்த்தா எப்படி ஒரு 20,000 20,000 ஆகும். அடுத்த வீடியோ எடுக்கவே நம்ம கிட்ட காசு இல்லை. கோட் ஷூட் வாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த ஒரு வானொலி பண்பலையில் எனக்கு இலவசமாய் கொடுத்த ஒரு கோட் இருந்தது. அது 10 வருஷமும் நான் துவைக்கிறேன். அதை போட்டுலாம் நான் ட்ரை பண்ணேன். மீறி முட்டி வரைக்கும் தான் போகுது. அதுக்கப்புறம் சரி வேட்டி சட்டை போட்டு போயிடலாம். அவ்வளவு கூல் கிடையாது, ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. வேட்டி சட்டையில் போட்டவன காட்டு முறை அடிப்பாங்க. சாலிகிராமம் வரணும், நான் வேட்டி சட்டை போட்டிருந்தேன். ஒரு அம்மா ஐடென்டிஃபை பண்ணேன், சார் சூப்பர் சார் இமான் அண்ணாச்சி சூப்பர். இன்னும் குடும்பம் என்னன்னா மெரினா போராட்டத்துக்கு போய் நம்ம வந்து அங்க எல்லாம் சின்ன சின்ன உதவிகளா செய்திருக்கும் ஒருத்தர் வந்து ப்ரோ வாவ் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஃபேண்டாஸ்டிக் ஸ்மைல் செட்ட பிச்சினீங்க, இது அவன் பாராட்டவே. இப்படி யாருக்கும் பயன்படாத வேட்டியை நாம ஏன் போறோம்? ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர், இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசர், நீதி அரசர் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் உள்ள விடலைங்க. ரீசன் வந்து they follow a dress code. நீங்க வேட்டி போட்டுறீங்க உள்ள போக வேண்டும். சரி அப்படிப்பட்ட வேட்டியை நாம எதுக்கு கட்டிக்கிட்டு, அதனால இப்ப நான் வேட்டி அவுத்துட்டு பேசலாம்னு இருக்கேன். அப்படி பயப்படாது. எங்க அப்பாவுக்கு நான் சொன்னாரு யாரும் பேச முடியாத மாதிரி பேசுவோம். நான் விட்டோம்ல. ஆனா பாருங்க, இந்த லுங்கி வந்து பேச்சுலர்களின் பரவசம். This is not night dress. இது இரவு நேர ஆடை அல்ல. This is the only phenomenal scientific invention for air circulation. மதிக்க மாட்டாங்க. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. லுங்கி கட்டினா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நுழைய முடியாது. காலேஜுக்குலாம் போனா வாங்க தம்பி கேண்டீனா பப்ஸ் வச்சுட்டு சரி, இப்படிப்பட்ட லுங்கி எவனுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாம எது கட்டிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லுங்கி என்பது பல தேசிய இனங்களின் ஆடையாக இருக்கிறது. லுங்கி கட்டி கொண்டு பல பேர் பல தலைவர்களை நான் பார்த்திருக்கேன். நான் கொலம்போல ஆட்சியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப அங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் லுங்கி கட்டி கொண்டு தங்கள் பரப்புரைக்கு செல்வதை கண்ணால் பார்த்து இருந்திருக்கிறேன். லுங்கி கட்டி கொண்டு கல்யாணத்துக்கு வந்தவங்கள தெரியும். பல இஸ்லாமியர்களின் வீடுகளில் லுங்கி என்பது ஒரு மதிப்பு மிகுந்த பொருளாக இருக்கிறது. ஆனால் லுங்கி என்பது நமக்கு ஒரு பகடியாக இருந்துச்சு. சரி, இப்படிப்பட்ட லுங்கி எது நாம கட்டணும்? நான் லுங்கி அவுத்தேன். This is jeans. ஜீன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள். எனக்கு ஜீன்ஸ் வந்த உடனே இப்ப கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றேன். I feel very light. இந்த ஜீன்ஸ் எங்க இருந்தது அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது பல வருஷங்களுக்கு முன்னாடி நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்ப்பாங்க அடிமைகள். உள்ள நுழைஞ்சு ஒரு 1000 அடி உள்ள போய் நிலக்கரி எடுத்தா உள்ள சூடா இருக்கும், வெளியில வந்தா குளிரா இருக்கும். அந்த சூட்டையும் குளிரையும் தாண்டி ஒரு ஆடை தேவைப்படும்.
நிலக்கரியில வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து டெய்லிலாம் துணி துவைக்க முடியாது, மாசத்துக்கு ஒரு வாட்டி துவைக்கிறதுக்கு துணி தேவைப்படும். அடிக்கடி அவங்க துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா வேற துணி வாங்க முடியாது சார். அதனால கிழியவே கிடையாது ஒரு துணி தேவைப்படும். தட் இஸ் தி ஜீன்ஸ் ஆஃப் தி இன்வென்ஷன் ஆஃப் தி நிலக்கரி சுரங்க அடிமைகளின் ஆடை. இந்த நாசமா போன ஜீன்ஸ் ஆச்சா. ஆனால் இந்த ஜீன்ஸை போட்டு என்னால ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போக முடியாது. இந்த ஜீன்ஸை போட்டு நான் கெஸ்டா போனா அப்படியே செல்ஃப் அடிக்கிறாங்க. எல்லா ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியும், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போக முடியும், ஸ்கூல்ஸ்க்கு போக முடியும், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக முடியும், முக்கியமான எல்லா இடங்களுக்கும் போக முடியும். ஆனால் இது ஒரு அடிமைகளின் நாடை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ளார பிராண்ட் விஷயங்கள் வந்துடுது. இப்ப என் வீட்டுல பெரும்பாலும் ஜீன்ஸ் பேண்ட் தான் இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட்லயே வகை வகையானது, கிழிஞ்சு போனது, கிளியாதது, சாயம் போனது, போகாதது, பிஞ்சு தைச்சது, தைச்சு பிச்சது, போட்டு தைச்சது, பல வகைகள். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நேரு மாமா சொன்னாதான் நான் ஜீன்ஸ் மாமாவோட ஜீன்ஸ்ல தான் கண்டுபிடிச்சேன். இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க. இது நிலக்கரி சுரங்க அடிமைகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யும் மனிதர்களுக்கான ஒரு சீருடை, இது ஒரு யூனிஃபார்ம். இதை ஏன் நாம போடணும்? ஏன் வேட்டி போறது இங்க ஸ்டைல் ஸ்டேட்மெண்டா பார்க்க முடியல? அப்ப முதல் விஷயம் எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ் என்ன வருதுன்னா, வேட்டி கட்டுபவன் காட்டுகிறாண்டின்னு ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம வெளியில எல்லாம் சொன்னோம், கண்டிப்பா இருக்கு சார். நான் ட்ரெயின்ல வரும்போதோ ஃபிளைட்ல வரும்போதோ ஒரு வேட்டி கட்டினவரை வந்து நான் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு லுங்கி கட்டினவர் மேல அவசியமே இருக்கு. நீங்க லுங்கி கட்ட போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பாருங்க, உங்க டெடெக்ஸ் ஆர்மி இதெல்லாம் போய் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மூச்செல்லாம் பாருங்க, கூட்டு போய் ஒப்பு கொண்டாதான் ட்ரீட்மெண்ட் தான் உள்ள வச்சு சம்பாடி அடிப்பாங்க. ஆக லுங்கி கட்டினவன் வேட்டி கட்டினவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிறது அகைன் எங்க போகுதுன்னா ஐடென்டிட்டி, அடையாளத்தின் மீதான தனித்த தமிழ் அடையாளங்கள் மீதான தாக்குதல். இப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஜல்லிக்கட்டை காட்டு மிராண்டி விளையாட்டு. அப்ப நமக்கே சில டவுட்ஸ்லாம் இருந்தது. வாட் இஸ் ஜல்லிக்கட்டு அப்படின்னு பேசி டிபேட்லாம் பண்ணி ஓகே திஸ் இஸ் நாட் காட்டு மிராண்டி விளையாட்டுன்னு வரும்போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். ஜல்லிக்கட்டு காட்டு மிராண்டி விளையாட்டுனா இந்த WWF அமைதிக்கான நோபல் பரிசு விளையாட்டு. அது நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல, சார் பார்த்துருப்பேன். WWF பார்ப்பீங்களா சார்? அவரு அதுல பாத்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போதுலாம் ஒரு டவுட் வருங்க, அவ்வளவு சின்ன செடி எங்க வாங்குறாங்க? அது ஒரு ஃபைட் அப்படின்னா அப்படி வரணும், அப்படி மாதிரி பாடாவே பாத்துக்கலாம், சண்டை போடுமா இல்லையா? வர மாட்டேன். தூரத்துல அவன் இன்ட்ரோ லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பண்ண உடனே கலந்து மேலே ஏற மாட்டான். அங்க இருந்து ஊழலுவா. எனக்கு வந்து பழைய பாத்திரத்துக்கு பேரிச்ச மாதிரி சரி வந்து தொடா என்ன ஏரியாச்சு ஏற நம்பர் உள்ள சண்டை போடணுமா இல்லையா? நேரம் போய் அடிச்சுக்க மாட்டாங்க. பின்னாடி அந்த ரிங் இருப்பாங்க, அதுல ரப்பர் பேண்ட் போய் நம்ம விழுந்து முன்னாடி வந்து எழுந்து அடிச்சு குத்தி கீழே கிடக்குற நாளா அலுமினியம் அந்த சேர் எடுத்து மண்டையில போட்டு அடிச்சு மேல இருந்து குதிச்சு இவன் சட்டி அவன் அது காட்டு முன்னாடி விளையாட்டா, ஜல்லிக்கட்டு காட்டு முன்னாடி விளையாட்டா? அதே அதை பாருங்க ஆச்சு. ஏன் வேட்டி வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம நிறைய போடுறது இல்லைங்க. போட்டா மத்தவங்க யாராவது சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம். ஏன் லுங்கி போட்டு வெளியில போக முடியல? வீட்டுக்குள்ள லுங்கி கட்டினா கம்ஃபர்டபுளா இருக்கணும் நம்ம. அப்படின்னா லுங்கி போட்டவர்களை அவங்க தப்பா பார்ப்பாங்கன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குங்க. ஆனால் உலகம் முழுக்க இந்த இந்தியாவுக்கு ஜெர்மனி வரைக்கும் போய், யூரோப் வரைக்கும் போய், ரஷ்யா வரைக்கும் போராடி மஞ்சளுக்கான காப்புரிமையை வென்றெடுத்த என் வாழ்நாள் ஆசை நம்மாழ்வார் போட்டு இருந்தது வேட்டி தான். இங்கிலீஷ் அப்படி பேசுவாரு, ஆனா வேட்டி போட்டிருந்தாரு. நாமெல்லாம் படிப்பதற்கான இந்தியாவிற்கான அந்த கல்வியே அந்த கண்ணியை கற்பித்தாரு ஒருத்தர். பிரெஞ்சு மக்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா டிரான்ஸ்லேஷனா எனக்கு ஏன் பண்ணிருக்கியா நின்றுக்க. இந்தியா முழுக்க பார்க்கும் பொழுது வட இந்தியர்கள் வந்து மொழி கற்றுக்கொள்வதற்காக தான் பள்ளிக்கூடம் போனாங்க. நாங்க தமிழ்நாட்டுல எல்லாம் சத்துணவுல முட்டை போடாங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். இந்த கல்வி கண்ணை திறந்து வைத்து கல்வி புரட்சிக்கு வித்திட்ட காமராசர் ஐயா கட்டியிருந்தது வேட்டி தாங்க. நம்ம ராணுவத்தை தாண்டி எல்லையில் இருக்க பாருங்க இந்திய ராணுவம், இந்திய ராணுவத்தை தாண்டி எல்லையில் அதிகமாக சுடப்பட்டு சாகிற எனது அன்பு தோழன் சகோதரன் மீனவன் தினந்தோறும் கட்டுவது இந்த லுங்கி தாங்க. அது அதுக்கு முன்னாடி ஒரு சாலை சொல்லுது. இப்போ வாங்க, சரி இந்த ஜீன்ஸ் பேண்ட் நிறைய கொடுத்துட்டாங்க, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளால சம்மர்ல அதை போட முடியாது, விண்டர்ல போட்டுக்கலாம்.
தப்பு இல்லை. சம்மர்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அதை பத்தி ஆராய்ச்சி. அண்ணா பல்கலைக்கழகத்தில் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சீட்டே வாங்க முடியாது, அதுல நீங்க வாங்கி கோல்டு மெடல் வாங்க முடியாது. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்ல கோல்டு மெடல் வாங்கிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி NIFT உள்ளார ஃபேஷன் டெக்னாலஜில ஒன் ஆஃப் த டாப்பரா செலக்ட் ஆகி பல சர்வதேச நாடுகள்ல பல கிளைகள் வைத்திருக்கக்கூடிய அடிடாஸ் நிறுவனத்துல ஃபேஷன் டிசைனிங் உள்ளார ஒரு மிக முக்கியமான பதவியில இருந்து இன்னைக்கு வேலையை விட்ட என்னுடைய இன்னொரு அருமை தம்பி, அவன் வாழ்நாள் முழுக்க நீ ஜீன்ஸே போடுறதுல ஜீன்ஸ் பேண்ட் மேலே சத்தியம் பண்ணிட்டான். அதுக்கு பதில் அவன் என்ன பண்றான்னா ஜீன்ஸ் பேண்ட்டுகளில் செப்பல் தயாரிக்கலாம். அந்த செப்பல் பிய்யாது, நனையாது, கிளியாது, ஒளியாது, அப்படியே வீட்டுக்குள்ள போட்டுக்கலாம், வெளியில போட்டுக்கலாம். அந்த ஜீன்ஸ் அந்த பேண்ட்டுகளை வெட்டி சிலம்பம் இருக்குல்ல, there is a device called குச்சி, we call it as சிலம்பம். Yeah, not that சிலம்பம், கண்ணகி சிலம்பம், it's a குச்சி சிலம்பம். சிலம்பு is the சிலம்பு செல்வம். Please give a clap. இதை எடுத்து போவதற்கு சிலம்பு பிளேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல பேக் இருந்தது இல்லை. கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு கிரிக்கெட் கிட் இருக்கு, வாலிபால் கிரிக்கெட் இருக்கு. அந்த சிலம்பு பை வைக்கிறதுக்கு ஒரு தோல் பை இந்த இடத்துல தான் நீ கை தட்டிடணும். இப்படி ஜீன்ஸ்ல பல நல்ல செயல்கள் பண்ண முடியும். ஸ்ப்ரவுட்டை போட்டு மண்ணை போட்டு நீங்க அதில் தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா அதுல இருந்து விவசாயமே செய்ய முடியும் ஜீன்ஸ் வச்சு. இப்படி பல நல்ல விஷயங்களை செய்யலாம். ரைட்டு. இந்த ஆடைகளுக்குள்ளாக அப்படி என்னதான் பெரிய ஆடை அரசியல்லாம் இருக்கு நான் பார்க்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு புருஷோட்ட அவர் இப்போ டிசைனிங்ல இருக்காரு. அவர் வந்து ஆடைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜெண்டர் ஷாமிசம் ஒழிக்க பாடுபட்டு இருக்காரு. நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் கடந்து வந்த ஒரு சொல் ஜெண்டர். ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ், எக்ஸாம் ஃபீஸ், வேலைக்கு சென்றாலும் எங்க போனாலும் ஜெண்டர். ஸோ மேல் ஃபீமேல் பார்க்க நல்லா அழகா மிஸ் தாடி அதெல்லாம் மேல், அதெல்லாம் இல்லாம அதை விட அழகா தான் ஃபீமேல். இதை தாண்டி புது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நாமளா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் ஸ்பெஷல் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் இல்லையா? ஸோ மொத்தம் எத்தனை ஜெண்டர்? 3 ஜெண்டர் அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் 58 அங்கீகரிக்கப்பட்ட ஜெண்டர்ஸ் இருக்காங்க. பால் முழுனர், பால் இருனர், பால் திரினர், பாலிலி, தோற்ற பாலினத்தவர், அரைப்பெண்டி, அரைப்பெண்கள், உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் 58 ஜெண்டர்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே தெரியாது. அதுல முக்கியமான ஒரு பிரிவு வராங்க. யாருன்னா இன்டர்செக்ஸ் பேபிஸ். இப்ப இன்டர்செக்ஸ் பேபிஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப நம்ம பிரசிடென்ட் இருக்காருல, அங்க பேர் பாருங்க, நல்லா மன்சூர் அலி அழகா இருக்கு. அவர் பிறந்தப்ப ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டினா இதே மாதிரி அழகா போடுற ட்ரெஸ்ஸே எல்லாம் பிறந்திருப்பார். அப்படிதானே எல்லாமே வைக்கப்படாது. பார்த்தோன்னா சிச்சி சிச்சி அமுல் பேபி எல்லாம் கொஞ்சிட்டு அவரோட தூக்கி பார்த்துட்டு ஆம்பளை அதற்குரிய விஷயங்கள் இருப்பதா ஆண். ஓகே. இப்ப அதே மாதிரி ஒரு தங்கச்சி யாரோ ஒரு பாப்பா பிறகுதுன்னு வைங்களேன், அவங்களோட ஜெனிட்டல்ஸ் வச்சு பெண் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. இன்டர்செக்ஸ் பேபிஸ் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னா அவர்கள் வந்து ஆணுக்குரிய அந்த ஜெனிட்டல்ஸும் பெண்ணுக்குரிய ஜெனிட்டல்ஸும் சேர்ந்து இருக்கும். சில சமயம் அந்த ஜெனிட்டல்ஸ் டிஃபைன் ஆயிருக்காது. மலையாளத்துல பேட்டிக்கண்டா அப்படிம்பாங்க. பேட்டிக்கண்டா அப்படின்னா பயப்படாதீங்கன்னு அர்த்தம். மருத்துவச்சி குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அப்படி உருவம் டிஃபைன் ஆகாத ஜெனிட்டலோட பிறக்கிற ஒரு குழந்தையை பார்த்து பயப்படுவதால் அந்த குழந்தைக்கு பேடி அப்படின்னு கூட தமிழ்ல பேர் இருக்கு. ஆனா அந்த குழந்தைகளை தமிழ்ல யாருமே நம்மளுடைய வரலாற்றுல கொண்டதில்லை. அவர்கள் வளர்ந்த பிறகு அந்த 23 குரோமோசோம்களின் உந்துதலால் அவர் ஆணாவோ பெண்ணாவோ மாறலாம் அல்லது இன்டர்செக்ஸாகவே வாழலாம். 58 ஜெண்டர்ல அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. ஆக ஜெண்டர்ங்கிறது பிறப்பால் வர்றதில்லை, சாய்ஸால் வர்றது. அவங்க மிகப்பெரிய பதவிகள் இருந்திருக்காங்க. இலக்கியத்திலே அவங்களை பற்றியான குறிப்புகள் இருக்கு. மதங்கள் கிறிஸ்தவம், இந்து, சமணம், இஸ்லாம் என்று பல மதங்களிலும் அவர்களை குறித்த குறிப்புகள், சங்ககால குறிப்புகள், இலக்கிய குறிப்புகள் அனைத்துமே இருக்கிறது. உலகில் 1.7% குழந்தைகள் இன்டர்செக்ஸ் குழந்தைகளாக பிறக்கிறார்கள். அப்போது சங்க காலத்தில் வாழ்ந்த இன்டர்செக்ஸ் குழந்தைகள் இப்போது கொல்லப்படுகிறார்கள். ஏன்னா பார்க்கறதுக்கு அவங்களை பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. ஐநா மனித உரிமைகள் மாநாடு தொடங்கினப்ப ஃபர்ஸ்ட் எதை பேசுவாங்க? இலங்கை வார பத்தியா, சிரியன் வார பத்தியா, மிகப்பெரிய போரை பத்தியா, பாலஸ்தீன விஷயங்களை பத்தியா எல்லோரும் பார்த்து கொண்டு இருந்த பொழுது இந்தியாவில் உலகம் முழுக்க 1.7% பிறக்கும் போதே செத்து கொண்டு இருக்கிற இன்டர்செக்ஸ் குழந்தைகளை பற்றி தான் முதலில் பேசினார்கள். ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு RTI ஃபைல் பண்ணி இன்டர்செக்ஸ் குழந்தைகளை ஏன் கொள்றீங்க, அல்லது அவங்களுக்கு மேல அந்த சர்ச்சில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் சரி பண்றேன் பெருவழின்ட்டு. ஏன்னா இங்க எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா? நைட்டு 11 மணிக்குள்ள டிவி போட்டீங்கன்னா வயோதிக வாலிபா நண்பர்களே அவங்க எல்லாமே தமிழ்ல தான் மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு. அதை என்னமோ முடிவு பண்ணிடுறாங்க 11 மணிக்கு இங்க யாருக்குமே
எதுவுமே சரியா இருந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி சில டாக்டர்ஸ் ஆர்வத்தோட என்ன பண்ணிடுறாங்க, நாங்களே சர்ஜரி பண்ணோம், சர்ஜரி பண்ணி இது தவறு என்று ஆர்டிஐ ஃபைல் பண்ணப்ப இந்திய அரசு பதில் கூற வேண்டும் என்று சொல்லப்படுது. அந்த மருத்துவ மேதாவிகள் வந்து ஒரு அழகான ஒரு சூப்பர் பதில் சொன்னாங்க. இது மாதிரி பேஷண்டோடைய சம்மதத்தோட தான் நான் பண்றோம். அப்பதான் பிறந்துருது குழந்தை, அதுக்கு பேர் ஒரு சம்மதம். இதை கேட்டப்ப இன்னொரு ஜோக் வந்தது. இந்த குடிசையெல்லாம் கொடுத்துட்டு மண்டையெல்லாம் உடைச்சு திஸ் இஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நாங்கள் பண்ணலாம் இப்போ போராட்டத்தில். அது மாதிரி அருமையான நான் எதுவும் சொல்ல சிரிச்சாலும் ஏதோ மைண்ட்ல வச்சிருக்கிறேன், அது பிரச்சனை கிடையாது. இவர்கள் இந்த ஆடையை அணிவார்கள். சார் நான் ஆம்பளைன்னா நான் பேண்ட் சட்டை போடுங்க சார், வேட்டி சட்டை போடுங்க. பெண் என்றால் அவர்கள் சேலை அணிகிறார்கள், சுடிதார், சல்வார். ஆடை என்பது தனிநபர் தேர்வு, அவர்கள் கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் போடுறாங்க. அப்ப இந்த ஆடையில பாலினத்தினுடைய அந்த உத்திகள் பூத்தப்பட்டால் மாற்றுப்பணித்தவர்கள் என்னத்தை போட்டுக்குவாங்க? இங்க அதிகபட்சம் நமக்கு தெரிஞ்சது அரவாணிகள் தெரியும், அதுவும் தேங்க்ஸ் டு தமிழ் சினிமா. எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, இந்த தமிழ் சினிமாவில் இப்படிலாம் இயங்கக்கூடிய நாமெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ 10-14 வயசுக்கு முன்னாடி குரோமோசோம்களின் விளையாட்டு, ஹார்மோன்களின் அதீத விளையாட்டின் காரணமாக பெண்ணிலிருந்து ஆணாகவோ ஆணிலிருந்து பெண்ணாகவோ மாறிவிட்டால் அப்பவும் ஊரோர புளிய மரம் ஒளிக்கூட்ட சலசலை தான் பார்ப்போமா? குத்தடி குத்தடி செயலகான்னு சொல்லுவோமா? பெல் அடிச்சு முடிக்க சொல்லுவோமா என்று நாம் யோசிக்கிறோம். பாலினம் என்பது பிறப்பால் வருவதில்லை, அது தனிநபர் தேர்வு. ஆடை என்பதும் தனிநபர் தேர்வு. அதே போல இந்த ஆடையில் நல்ல ஆடை கீழாடை எல்லாம் கிடையாது, இருக்கிறது ஒண்ணு உள்ளாடை கீழாடை. ஆடைகளில் இந்த ஆடை போட்டிருக்கவன் பெரியவன், இந்த ஆடை போட்டிருக்கவன் கீழே, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுதான் உங்களுக்கு சிறந்த ஆடை. நீங்க கோட் ஷூட் போடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. கோட் ஷூட்ல இருக்கிறவங்க பார்க்கும்போது எனக்கு தனி ஒருவன் செயின்றது பார்க்குற மாதிரியே இருக்கு. பட் அதுக்காக கூட இருக்கிற எங்களை எல்லாம் ஓட்டடி நிறைய நினைச்சிடாதீங்க. அது சில பிள்ளைங்களோட இயலாமையா கூட இருக்கலாம், அல்லது ஒரு கம்ஃபர்ட்னஸா கூட இருக்கலாம். நண்பர்களே, நான் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேன். ஏன் இது மாதிரி எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிறீங்க? அபிஷேகம் சிவா அடிக்கடி சொல்லுவாங்கன்னா ஓரதுக்கு தான் டென்ஷன் ஆகிறீங்க, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பேசும்போது எனக்குமே ஒரு டவுட் இருக்குது. எதுக்கு நம்ம தேவையில்லாம கற்றுறோம், ஜாலியாக அப்படியே போயிடலாம். அப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு சந்தேகம், கடவுள் எங்க இருக்க, அவர் எப்படி ரீச் பண்றது? கடவுளை ரீச் பண்றதுக்கு அவர்கிட்ட ஜியோ சிம் கார்டு கூட இல்லையே. அவர் ஏழை, அவர் பாவம், அவரு விளம்பரத்துக்கு மயங்க மாட்டாரு. அப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் ஒரு பண்ணையாருக்கு வந்ததுங்க. அப்ப கடவுளுடைய டீலிங் போறாரு. என் வீட்டு வாடகை மரத்தில் அதிகமான வாழைப்பழங்கள் காய்த்தால் கடவுளே உனக்கு 100 பழம் ஃப்ரீ, டன், டீலா நோ டீலா. ஓகே, பழம் காய்ச்சி தொங்குது, ஊரு ஃபுல்லா வாழைப்பழம் வாசனை, ஃபுல்லா கடலை ஈச்சி வாழைப்பழம் வெட்டினாரு. 100 பழம். வேலைக்காரனை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு ஒரு தட்டில் வச்சு நேரம் போய் கோயிலுக்கு போயிட்டு செம்ம ஜாலி. அந்த நைட்டு படுத்து தூங்கினே இருக்கும்போது பட்டு விடும்போது கனவுல அப்படின்னு பாகுபலி செஞ்சு மாதிரி சாமி வந்தார். ஒன்டோன்னு இவர் இஞ்சி போட ஆரம்பிச்சார். மாண்புமிகு இதே தெய்வம் சாமி யாருங்களேன்னு சாமி மைண்டார். எவ்வா டைம்ல ஆல்ரெடி நைட்டு நான் வெளில வரதில்லை, இப்பெல்லாம் ட்விட்டர்ல வீடியோ வந்துட்டு இருக்குது, அதனால நான் வெளில சுத்தத்துல முன்ன மாதிரி விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மேண்டா கட்டா, நீ எனக்கு கொடுத்த அனுப்பிய ஒரு பழம் எனக்கு வந்தது அப்படின்னு சச்சான்னு காணாமட்டார். பண்ணாரு டவுட்டு, மனித சுபாவம். சாமி போய் சொல்றாங்க, வாடா கூப்பிட்டு லாம்ப்ல வாசாபியை கட்டி போட்டு செம்ம அடி, லெஃப்ட் ரைட் பிரிச்சு எடுத்தோன்னே அவன் கத்துறான், கதறான், கண்ணீர் விடுறான், கையை பிடிச்சி கேட்கறான். ஐயோ செம்ம அடி. தகவல் வேலைக்கார உண்மையா சொன்னாயா, நீங்க கொடுத்த 100க்கும் மேற்பட்ட படங்களை எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி ஓடினேன், சாமியை நோக்கி ஓடினேன். கோவில் வாசல் அருகே நான் பார்த்த போது யாரோ ஒரு சின்ன பையன் பசியாலும் நோயாலும் வாடி கேட்பாரற்று கவனிப்பாரற்று நாதியற்று போய் ஓரமானதானே கீழே இருந்த கடைசி அழிக்கப்படுற ஒரே படத்தை பிச்சு அவன் மேல போட்டு மீதியை கோயில் கொடுத்தேன்னு சொன்னப்பதான் பண்ணியாருக்கு புரிந்தது. கோடி கோடியாய் நாம் கொட்டி கொட்டி ஐடி கார்டு போட்டு செய்யற நல்ல விஷயங்களோ அல்லது காசு பணமோ சாமிக்கு செல்வதில்லை. சக மனிதன் மீது நீங்கள் காட்டுகிற அன்பு, நேசம், காதல், அது மட்டும்தான் கடவுளை கொண்டு சேர்க்கிறது. கடவுள் கோயிலில் இல்லை, உங்களை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களிடம் இருக்கிறார்கள். தயவு செய்து நம்மை சுற்றி வாழக்கூடிய சாமி இல்ல இந்த ட்ரெஸ் வச்சு ஓட்டேரி நிறைய பிரிச்சுறாருங்க. நன்றி, அனைவருக்கும்.